வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீட் 2026 மே மாதம் 3ஆம் தேதி அந்த எக்ஸாமுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, என்ன மாதிரி ட்ரெஸ் கோட் போட்டுட்டு போகணும், என்ன போட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பார்க்கலாம். பாட் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனி டெக்ஸ்ட் மெட்டீரியல், பேப்பர்ஸு, ஜாமெட்ரி, பென்சில் பாக்ஸு, பிளாஸ்டிக் பவுச்சு, கால்குலேட்டர், பென்னு, ஸ்கேலு, இரேசர், கால்குலேட்டர், லாக் டேபிள், லொட்டு லொசுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி ப்ளூடூத்து, மொபைல் ஃபோனு, எனி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், எவ்ரி திங் இஸ் பார்டு. அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாட்ச்சு, ரிஸ்ட் வாட்ச்சு, ப்ரேஸ்லெட்டு, ஓகே, மெட்டல் ஐட்டம்ஸ் எதுவுமே, ஓகே, நம்ம காதில் கழுத்தில் கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஆர்னமெண்டலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க நம்மக்கிட்ட சொல்ல வர்றது. அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸு, சப்போஸ் ஏதாவது டயபெட்டிக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க சில பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தவிர மற்றபடி எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ இதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். க்ளீனாக எக்ஸாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்மளாக தான் எக்ஸாமுக்கு கரெக்டாக டைமுக்கு போயிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்லியிருக்காங்க. கஸ்டமரி ட்ரெஸ் போட்டு போகலாம். ஸோ அது ட்ரெஸ் கோட் அடுத்து வரேன். ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் ஹெவி க்ளோத்ஸ் அலோடு இல்லை, ஃபுல் ஸ்லீவ்ஸ் அலோடு இல்லை. ஸோ நாட் ப்ரிஃபரபிள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாட் ப்ரிஃபரபிள்னால் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு நார்மலான ஒரு ஆஃப் ஸ்லாக், ஒரு ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்டு, ஆஃப் ஹேண்ட் டாப்பு போட்டுக்கோங்க. நார்மல் பேண்ட்டு நீங்கள் போட்டுட்டு போகலாம். ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் தான். கஸ்டமரி ட்ரெஸ் நீங்கள் முன்னாடியே எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, புர்கா போட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு 1 hour முன்னாடியே நீங்கள் வந்து அங்கே சென்டருக்கு போயிடணும். ஏன்னா ப்ராப்பர் ஃப்ரிஸ்கிங் நடந்து உங்களை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. கஸ்டமரி ட்ரெஸ்ஸு, கல்ச்சரல் ட்ரெஸ் நான் போட்டு போகிறேன், புர்கா போட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் 1 hour முன்னாடியே நீங்கள் சென்டருக்கு போயிடணும். ஸோ அங்கே உங்களை ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் ஃப்ரிஸ்கிங் உண்டு. ஸோ அதனால் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிஸ்கிங் க்ளோஸ்டு ஒரு ப்ராப்பரான ஒரு சேஃபான ஏரியாவில் கேர்ளை வந்து ஒரு லேடி டீச்சர், ஃபேக்கல்ட்டி வச்சு தான் ப்ராப்பராக ஃப்ரிஸ்க் பண்ணுவாங்க. ஸோ பாய்ஸாக இருந்தாலும் தனியாக செப்பரேட்டாக அவங்கள ஃபேக்கல்ட்டி வச்சு ஃப்ரிஸ்கிங் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு விஷயம். தென் செப்பல்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்லிப்பர்ஸ், சாண்டில், லோ ஹீல்ஸோட அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷூஸ் அலவுட் கிடையாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான செப்பல்ஸ் வந்து அலவுட் கிடையாது. ஓகே, ஸோ நார்மல் ஸ்லிப்பர், சாண்டில்ஸ், ஓகே, நீங்கள் போட்டுட்டு போகலாம். லோ ஹீல்ஸை வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க மெயினாக ட்ரெஸ் கோடை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு கரெக்டாக முன்னாடியே போயிருங்க. நீங்கள் வந்து கஸ்டமரி ட்ரெஸ் போட்டு போகிறதா இருந்தால் 1 hour பிஃபோரே நீங்கள் வந்து போயிருங்க. எதுக்கு இந்த ஃப்ரிஸ்கிங் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸ் வந்து ஒரு ப்ராப்பராக நடக்கணும், எந்த விதமான ஒரு மால் ப்ராக்டிசஸ் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரிஸ்கிங்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வேணால் போய் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் பேஜ் நம்பர் 45ல் இந்த பேஜில் பாட் ஐட்டம்ஸ் அண்ட் ட்ரெஸ் கோட் பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. வேணால் நீங்களும் ஒரு தடவை நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை செக் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.